அடுத்து நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய அண்ணே வேல்முருகன் வந்து ஒரு கவலையை வெளிப்படுத்துறாங்க. என்ன தெரியுமா? யார் யாருக்கோ விருது கொடுக்குறீங்க, சந்தோஷம் தான். பாரதிதாசன் ஐயாக்கு விழா எடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா பாருங்க, தமிழே மூச்சு, தமிழே பேச்சு, தமிழே விடியல், தமிழே முடியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தமிழ் ஆட்களுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க, அவங்களுக்கு 40 லட்சம் 50 லட்சம் வீடு கொடுக்கிய நம்ம ஆளுங்களுக்கு கொடுக்கப்படாதா அப்படின்னு ஒரு கவலையை வெளியிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் இலக்கிய விருதுகளை, இந்திய அரசுடைய இலக்கிய விருதுகளை பெற்ற தமிழ்நாட்டு கவிஞர்கள், எழுத்தாளர்களுக்கு தரப்பட வேண்டிய வீடு தமிழ்நாடு அரசினுடைய வீட்டு வசதி துறையில் தரப்பட மறுக்கிறார்கள். ஆனால் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி போன்ற ஏனைய மொழிகளிலே மொழி மாற்றம் செய்து வெளியிடுகின்றவர்களுக்கு அவர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலே. ஆனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த, கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைய தலைமுறை எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கவிப்பெரு மக்களுக்கு உரிய அங்கீகாரமோ அரசினுடைய சலுகைகளோ கிடைப்பதில் காலதாமதமாகிறது. ஆக இதையெல்லாம் நம்முடைய தமிழக அரசு நாம் ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கின்ற போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை கனிவோடு பரிசீலித்து தமிழ் சமூகத்திற்கான வேண்டுகோளை நிறைவேற்றுகிற இந்த மகத்தான அறிவிப்பை தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவேற்று நன்றி சொல்லி, ஒன்றிய அரசினுடைய சாகித்ய அகாதமி விருதை பெற்று, இளம் தலைமுறைக்கான விருதை பெற்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் 10 பேர் அந்த மனுவை அளித்து காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதுபோன்ற சிறப்புகளை செய்ய வேண்டும்.